எம்மா செம்பகமலி, எம்மா செம்பகமலி. அத்தை 2 நிமிஷம் தான் அத்தை. சரிம்மா சரி. எல்லாரும் டிஃபனுக்கு உட்கார்ந்தாச்சா? உட்கார்ந்தாச்சுமா, உட்கார்ந்தாச்சு. டிஃபன் தான் வரல. தினேஷ் அண்ணா, தமிழ் அக்கா. வந்துட்டேன். எம்மா எல்லாரும் சீக்கிரம் வாங்கம்மா. ஏ மீனா. மீனாவா? சாப்பிட்ட மாதிரி தான். எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, நான் போய் டிஃபன் எடுத்துட்டு வரேன். என்ன எல்லாரும் வந்தாச்சா? அக்கா குமார் வயலுக்கு போயிட்டு சாப்பிட்டேன்ட்டாங்க. நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. ஏங்க நீங்க உட்காருங்க. வரேன். சாப்பிடுங்க. ஏங்க வாங்க உட்காருங்க. இரு கை கழுவிட்டு வரேன். சீக்கிரம் ஆளோட சாப்பிடுங்களே. நேத்து புள்ள இந்த படம் தான் பாத்துருக்கா. ஒழுங்கா தின்னுட்டு உட்கார்ந்தே. What is this? பொங்கல். இதெல்லாம் மனுஷ போய் சாப்பிடுவானா? ஏங்க கண்ணீர் வடிக்கீங்க? நல்ல நேரம் நான் உட்காரல. வாய வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியாடி? என்ன சொன்ன? ஒழுங்கா தின்னா தின்னில வெளிய போ. சரி, what is this? எனக்கு இந்த இங்கிலீஷ் படிச்சு வந்திருக்கீங்களா? மீனா, அது பொங்கல். அதான் நான் மனசு திம்மானானே கேட்டேன். அடிச்சுப்ப மத்துக்க. இத நான் கஷ்டப்பட்டு பண்ணிருக்கேன். ஆத்தி மீனா குட்டி பண்ணனாலோ. ஆத்தி. இருமவளே. ஏங்க நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. இல்ல எனக்கு ஹோட்டல்ல இருந்து போன் வந்துச்சு, நான் கிளம்புறேன். என்னங்க? அவ என்ன சொன்னு கேட்டியா? அவ கடக்க. நீங்க உட்காருங்க. ஆமாமா. இதெல்லாம் மனச போய் சாப்பிடுவானா? செம்பகவல்லி. இடி, ஓ வாய வச்சுக்கிட்டு சும்மா இராமடி. அச்சச்சோ, உங்களுக்கு பொங்கல்னா ரொம்ப பிடிக்குமே. தெரியாம சொல்லிவிட்டேனே. இரு, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு இருக்குது. நீங்க வாங்க உட்காருங்க. ஐயோ தினேஷ், நீங்க வாங்க சாப்பிடுங்க. எனக்கு ஒண்ணு தரலையா? இதெல்லாம் மனுஷன் போய் சாப்பிடுவானா? ஆட்டி நான் ஊட்டி விடுறேன் வா. அது புடி. நல்ல நேரம். சின்ன பிரச்சனையா முடிச்சிட்டா. எங்க பெருசா இழுத்துருவாளோன்னு நினைச்சேன். நம்ம எல்லாரும் வாய்ப்பத்தி ஆடுவோமா? ஓடிரு, எல்லாரும் சாப்பிட்டு வேலைக்கு போலாம். எல்லாரும் வாய்ப்பத்தி ஆடணும். வாய்ப்பத்தியா? அது என்ன மீனா? நம்ம ஓல் செஞ்சு சாப்பிடணும். அப்படி நம்ம சாப்பிடுறத யாராவது பார்த்து சொல்லிட்டானா அவுட். இதோட நல்லா இருக்கா? இது காலையிலே வாட்டி. மாமியாரே இருங்க. எல்லாரும் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். காலையில இன்னைக்கு வேலைய ஆரம்பிச்சிட்டா. ஓல் செஞ்சு சாப்பிட ஆரம்பிங்க. நான் தான் கண்டுபிடிப்பேனா? இதோட நல்லா இருக்குதா? ஹோட்டலுக்கு போறோம் நேராயிட்டு சொன்னியா? அது போலாம். இப்ப நான் எப்படி ஒளிச்சு சாப்பிடுறேன்னு மட்டும் பாரு. இத நான் அவுட்டே ஆயிடக்கூடாது. இப்படி ஒளிச்சு சாப்பிட அவ கண்ணுல குறுகுறுன்னு பாத்துறேன். வெறுங்க இதான வச்சிருக்கேன். சாப்பாடு வைக்கலையே. ஐயா சாப்பிடாம இருந்தாலும் அவுட். நீங்க சாப்பிடல? நீ அவுட் ஆக்கிடுவல்ல? இல்லையே. நீங்களா எப்ப சாப்பிட்டு நான் பார்த்தத கழுவி போட. இங்க மீனா இருக்காள. அடி நான் இந்த விளையாட்டுல உண்டுட்டி. அப்ப நீங்க என்ன இல்லாம அந்தியா? ஆமாடி. அடி மொதல்ல அவுட் ஆக்கிருப்பேனா? பொங்கல் வாசனை ஆள தூக்குது. சாப்பிட்டா அவுட் ஆக்கிடுவாள. ஏடி இப்பலாம் சாப்பிட்டா இருக்கு. நீ யாரா உம்டி? பரவாயில்ல, நல்லா இருக்கு இந்த விளையாட்டு. நீங்க சாப்பிடாம இருந்தாலும் அவுட். அப்ப நீ அங்க பாரு. அப்படி. ஆனா நான் சாப்பிடலையே. எங்க ஊட்டிக்கு நீ யாராவதுங்க? இல்லையே, நான் சும்மா தான் வாயில கை வச்சிருக்கேன். எப்ப பாத்திரம் தைக்க? மீனா குட்டி நீ போ, நான் பாத்திரம் தைச்சுக்கிறேன். இது இப்போதைக்கு சாப்பிட போறதும் கிடையாது. நீ இப்போதைக்கு பாத்திரம் விளக்க போறதும் கிடையாது. ஏடி எல்லாத்தையும் சாப்பிட விட்டுட்டி. சாப்பிட்டா அவுட். ஒரு வாய் சாப்பிடணும்ல ஏமாத்தி. மீனா அங்க வெள்ளக்கா பறக்க பாரு. அடி உன்கிட்ட வெள்ளக்காக்கா பறக்குன்னு சொல்லி எல்லாரும் சாப்பிட்டாவே. அப்படியா? ஆமா, இப்பதான் எல்லாரும் சாப்பிட்டாவே. வெள்ளக்காக்கா எங்கிட்ட இருக்குது? இனி வரட்டு நான் ஏமாற மாட்டேனே. அது யாரு போறா? எங்க? இது மீனா, அங்க ஒருத்தர் பாவல. நம்ம வீட்டுல யாரட்டி போறா? எல்லாரும் சாப்பிட்டாவ போ. இடி உடனே ஏமாத்தி சாப்பிடாவட்டி. நீ இப்போதைக்கு இப்ப யாரையும் அவுட் ஆக்க முடியாது. ஐயோ சாப்பாடு ஆறி போச்சுது. மீனா நைட்டு இதே மாதிரி விளையாண்டுட்டே சாப்பிடணும்னா? அப்ப இப்ப யாரும் அவுட் ஆகலையா? யாருமே அவுட் ஆகல. அப்ப நைட் எல்லாரும் அவுட் ஆயிரணும் என்கிட்ட. நைட் எல்லாரும் ஒண்ணா சாப்பிடுவோன்னு. ஐயோ தமிழ், இந்த விளையாட்டு சூப்பரா இருக்குல்ல. சின்ன வயல ஹாஸ்டல்ல சாப்பிட்டு விளையாண்டது. அதுக்கப்புறம் இப்பதான் சாப்பிட்டு இருக்கேன். அவ்வளவு பிடிச்சிருக்காங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு? பிடிச்சிருக்காவா? அத்தை நீங்களா சாப்பிடுங்க. அவன் அவுட் ஆக்கிடுவா. அத்தை ஏடி நீ அவுட் ஆக்க மாட்டல? மாமியார் வாயில சோறு இருக்கு. அவுட். மாமியார் தான் அவுட். என்ன அம்மா அவுட் ஆயிட்டாங்களா? ஆமாமா அம்மா அவுட். அம்மா நைட்டு நீங்க தான் சாப்பிடும்போது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டேன். ஐயோ தெரியாம சாப்பிட்டுட்டேனே, கண்டுபிடிச்சிட்டாலே. சரி அப்ப நைட்டு நானே கண்டுபிடிக்க.
பழைய கில்லாடிதான். தமிழே, நம்ம மனசுல நீங்காத இடத்த பிடிச்சிருக்க. நாம அதை புரிஞ்சிக்காம இருந்திருக்கோம். அவ இல்லாத போதா அவட அருமை நமக்கு புரியுது. நாம இவ்வளவு நாளும் இவ்வளவோ கஷ்டங்கள் மத்தியிலையும் சந்தோஷமா சிரிச்சோன்னா அது அவளாலதான். உண்மைதான். நமக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்தது, அப்ப கூட சந்தோஷமா இருந்தோம். அது அவளாலதான். அவ ஒருத்தி இல்ல, வீடே வெறும் சாடி கிடக்குது. சாப்பிட கூட பிடிக்கல. இதுல தானே நம்ம தினமும் விளாண்டுகிட்டே சாப்பிடுவோம். எப்படி இருக்கு பாரு. எங்களை விட்டுட்டு முத பிரிஞ்சு போயிருக்கா. எப்படி வாழ்றான்னு தெரியல. என் அக்கா கல்யாணம் பண்ணி போகும்போது கூட எனக்கு அழுக வரல. எங்க அம்மா இந்த வீட்டை விட்டு அந்த வீட்டுக்கு போகும்போது கூட எனக்கு அழுக வரல. ஆனா இவா நம்ம கூட இல்லைன்னு எனக்கு தாங்க முடியல. ஏன்னா நம்மளோட பல கஷ்டங்களை மறையாச்சவாவா. பாதம் இரண்டில் பெண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட சஷ்டியினோக்க சரவண பவனா சிஸ்டர் குதவ செங்கவிரோன் பாதம் இரண்டில் பெண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணி. அம்மா வயலுக்கு போயிட்டாரே. சரியா மீனாக்குட்டி, சின்ன சாமி சித்தப்பாட்ட பேர 10 மணி மேல சோத்த கொடுத்து விட்டுருவியா? சரிங்க. எங்கள்ட்ட கோலம் எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கு. நீ போடுறத குழந்தை எல்லாம் நல்லா இருக்குமே. இன்னமோ பண்ண போறா. இதெல்லாம் ஒரு கோலமா? காலையில இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டா. ஏண்டி இந்த கோலத்துக்கு என்ன? என்னங்க இந்த கோலம் நல்லா இருக்குலாங்க. இதுக்கெல்லாம் நான் வரல, என்ன விட்டுருங்க. ஏமா நான் வயலுக்கு போயிட்டாரே. ஏண்டி இந்த கோலத்துக்கு என்னடி? இதெல்லாம் ஒரு கோலமா? எங்க தெருலாம் கோல போட்டி வைப்பாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸே வாங்குவேன். நிஜமாட்டி? என்ன அப்படி சந்தேகப்படுவீங்க? எங்க தெருல நீல தெருவே, அதுல கோல போட்டி வைப்பாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அத்தி நிஜமாட்டி சொல்ற? உனக்கு எந்த மாதிரி கோலம் வேணும்னு சொல்லு, நான் உனக்கு சொல்லி தரேன். தினமும் ஒரே மாதிரியா போட்டுக்கிட்டு இருக்க. அப்படியா? சரி அப்ப நாளைக்கு நீ போடுன. நாளைக்கு என்ன? நாளைக்கு இன்னைக்கே போடுறேன். இது இப்ப நான் போட்டுட்டேன் மடி. அதுக்கு என்ன? ஏறே காலையில குளிச்சு பாட்டெல்லாம் போட்டு பக்தியோட ஆரம்பிச்சிருக்கேன். காலையில விளையாட்ட ஆரம்பிச்சிராத. அதுக்கு என்ன? இன்னொரு பக்தி பாட்டை போட்டு நான் கோலம் போடுறேன். ஏன் இப்படிலாம் பண்ற? இப்ப பாரு. துரண்டி துரண்டி. இது ஒரு கோலமா? ஐயோ ஐயோ, என்னத்த சொல்ல. உண்மையிலே நல்ல கோலம் போடுவாளோ? சின்ன பிள்ளைத்தனமா இருக்குது. சின்ன பிள்ளை கூட அழகா கோலம் போடும். எங்க தெருல கோல போட்டி வைக்கும்போது நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். மாமியாரே சாங்க போட்டு விடுங்க. அத்தை இன்னைக்கு கலக்க போறா நினைக்கிறேன். சாங்க
வரைஞ்சுதான் நீ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குனியா? ஆமா மாமியாரே. உங்களால இந்த கோலத்தை வரைய முடியுமா? அத்தைய திக்கும் காட வச்சுட்டாலே. நீ சொல்லு மியா குட்டி, உன்னால இந்த கோலத்தை இதே மாதிரி வரைய முடியுமா? சொல்லு. அதிர்ச்சியா இருக்குல்ல? யோசித்து பாரு. உன்னால இந்த கோலத்தை வரைய முடியுமா? போட முடியுமா? நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களால இந்த கோலத்தை இதே மாதிரி வரைய முடியுமா? அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கல எந்த தப்பு இல்லையே. நீ சொல்லு. உன்னால இந்த கோலத்தை வரைய முடியுமா? முடியாது. அப்ப என்ன, அவ ஜெயிச்சிட்டா. அவ செய்யறத நம்மளால செய்ய முடியாதுல, அப்ப அவ தான் ஜெயிச்சா. மாமியாரே, முடியாததா முடிச்சு காட்டுறதான சாமர்த்தியம். நமக்கு முடியாததா அவ முடிச்சு வச்சுட்டா. இப்ப நீ போட்ட கோலத்தை இங்க இருக்க எல்லாராலையும் போட முடியும். ஆனா இவ போட்ட கோலத்தை யாராலையும் போட முடியுமா? வஞ்சக புகழ்ச்சி. இல்லடி, சீரியஸாவே சொல்றேன். நீ போட்ட கோலத்தை யாராலையும் போட முடியாது. அப்ப நீ ஜெயிச்சதானே அர்த்தம். வஞ்சக புகழ்ச்சில இல்லையே. சே, உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எத்தனை புள்ளி இது? அவன் எங்கத்த புள்ளி வச்சு வரைஞ்சா. அது ஏன் சாமர்த்தியம்? எங்க நீ வர பாப்பு. காலையில இவன் சந்தோஷமா ஆரம்பிச்ச வேலைய இப்படி டென்ஷன் படுத்திட்டேடி. ஆகா, என்ன அமைதலா இருக்குது. ஏங்க நீங்களே வாங்க. அத்தி தப்பான நேரத்தை வந்துட்டேனா? இந்த கோலம் எப்படிங்க இருக்குது? அட சக்கா, இது என்னது? மீனா குட்டி, உன் திறமைக்கு அளவே இல்ல. உன்னை மிஞ்ச யாராலையும் முடியாது. உண்மையா சொல்றேன், சூப்பர் சூப்பர் சூப்பர். காலைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. என்னங்க அத்தி, அப்ப இவ வரைஞ்ச கோலம் இல்லையா? கோலம் அழகா இருக்குல்ல? நீ வரைஞ்சதா? வரைஞ்சதுன்னு சொல்லக்கூடாது, போட்டதுன்னு சொல்லணும். அப்படியா? நான் எனக்கு அவனுக்கு சார்லாம் கொடுத்து விட மாட்டேன். பட்டியா கிடங்க. சத்தியமா சொல்றேன், நான் போகும்போது நீ தானே கோலம் போட்டுட்டு இருந்த. ஓ கோலம் நினைச்சு நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டேன். இத பார்த்தா கோலம் மாதிரி உங்களுக்கு தெரியுது? அந்த சந்தேகம் எனக்கு இருந்தது, யார்ட்ட அப்படி கிறுக்கி வச்சிருக்கான்னு. ஒரு அவசரப்பட்டு நான் பாட்டு சொல்லிட்டோம்னா அது நீ போட்டிருந்ததா இருந்தா அத பயத்துல நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டேன். கிறுக்கிதான் வச்சிருக்கு. பாத்தியா என் கோலத்துக்கு எவ்வளவு மவுஸ் இருக்கு பாத்தியா? மாமியாரே, என்னடி ராசாத்தி? அப்ப அம்மாவும் சிக்கி இருக்காவ. டேய், நீ ஏன் தப்பிச்சிட்டடா? நான் சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. அம்மா வயலுக்கு வரீங்களா? இந்தா வந்துட்டேன்டா. அத்தாடி, என் கோலம் நல்லா இருக்குடி எல்லாரும் சொல்லிட்டாங்க. அவளை அடிச்சு ஓடுறாங்க. உனக்கு பொறாம. ஆமா, எனக்கு பொறாம. அதான் சொன்னேன். எப்படினாலும் மடக்குதியடி. அதுக்கு சில சாமர்த்தியம் வேணும். சரி, அதெல்லாம் விடு. இது என்னது? கொன்னே பட்டுறேன். இல்ல, ஏதோ மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கிய. இது ஏதோ மிருக மாதிரி இருக்குதே, என்னது? இம்பாவா? இம்பானா? இம்பா இம்பானா? நீனே கண்டுபிடி. அத்தி, இந்த வருஷம் கோலப்பொட்டில போய் சேர்ந்தணும். பொங்கலுக்கு எங்க ஊர்ல கோலப்பொட்டி வைப்பாவே. எப்படியாவது போய் சேர்ந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிரணும். யார் யார் ஊர்லலாம் பொங்கலுக்கு கோலப்பொட்டி வச்சவனே எனக்கு மறக்காம சொல்லுங்க. நான் வந்து கலந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிரணும். அடியே, ஃபர்ஸ்ட் பிரைஸ் உனக்கு. எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இது என்ன இமேஜ்னே தெரிய மாட்டேங்குதே. ஒரு ஆடா இருக்குமா? சே, ஆடு எதுக்கு இப்படி இருக்க போது? வாலெல்லாம் நீளமெல்லாம் இருக்குது. ஒருவேளை மாடு? சே, அதுக்கு கொம்புலாம் இருக்குமே. பசுமாடுனா கூட கொஞ்சமாவது கொம்பு இருக்கும், இதுக்கு கொம்பு இல்லையே. ஐயோ, என்ன இப்படி காலையிலே கலப்பிட்டால. ஐயோ, தமிழக்கா, சம்பகலி அக்கா, இவளை எங்க இருந்துக்கா படிச்சுட்டு வந்தீங்க? காலையிலே படுத்துறாளே பாடு. குமாரங்க, ஆஹா, ஏதோ சம்பவம் நடந்திருக்கு. அண்ணே, சின்ன பிள்ளைல வாசல் எல்லாம் கிறுக்கி வைக்க சொல்லாதீங்க. சின்ன பிள்ளை ஒண்ணு கிறுக்கல. உங்க ஆசை மனைவி உங்க மீனை தான் கிறுக்கி வச்சுட்டு போயிருக்கா. கேட்டா கோலமா? அத்தை நல்ல நேரம் சொல்லுங்க, இல்ல நான் மாட்டிருப்பேன். சரி, அது என்னன்னு கேட்டு சொல்லுங்களேன். எனக்கு மண்டை பிச்சுக்கிட்டு வருது. அவ்வளவுதானே, என்ன கண்டுபிடிக்கிறேன். எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் இது என்னன்னே தெரியலையே. ஆமா தங்கம், நல்ல நேரம் உனக்கு முன்னாடி வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்ல நினைக்க நான் மாட்டிருப்பேன். ஏங்க, உங்க ஸ்டேஷன்ல எல்லாம் கோலம் போடுறதுக்கு போட்டி வைப்பாவல்ல பொங்கலுக்கு, எனக்கு சொல்லிரணும்னே. ஏமா நான் கலந்துக்கணும்ல? கலந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணுங்க. இதே மாதிரி வரைஞ்சாமா? வரைஞ்சேன்னு சொல்லக்கூடாது, கோலம் போட்டேன்னு சொல்லணும். சரிம்மா. தங்கம், காலையில கொஞ்சிக்கிட்டு என்னங்க? ஐயோ, கடுப்பேத்துறால. இது எத்தனை புள்ளி கோலம்? எண்ணி பாருங்களேன். எப்படி மடக்கனா பத்தில? எப்படி
அவ சாமத்தியா இருக்காது வருமா? டா எத்தனை புள்ளின்னு கேட்டுட்டல்ல, வாங்களே உட்காந்து என்னவா? அது வந்து எனக்கு ஸ்டேஷன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரட்டா? அதெல்லாம் முடியாது. நீங்க தானே கூட்டிட்டு வந்தீங்க. எண்ணி எனக்கு பதில் சொல்லிட்டு தான் போகணும். இல்ல எனக்கு மண்டையே இன்னைக்கு வெடிச்சிடும். ஐயோ ஆளை விட்டுருங்க, நான் ஓடிடுறேன். வீட்டுக்கு வரவையெல்லாம் தரதறிக்க ஓடுதாவட்டி. மீனா குட்டி, மீனா குட்டி. ஒண்ணே ஐயோ சண்டை ஆரம்பிச்சுட்டாள்வே. இங்க தானே வருவேன், வா மீனா குட்டிமா.